கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் தேவனை ஒருமுறைப்பட்டு நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலும் கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மை அதிகமாய் தாங்கினதை நாம் பார்த்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே ஒருமுனைப்பட்டு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலே நீங்கள் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து தேவனை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். இந்த ஆராதனையில கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல நாம் எல்லாரும் இந்த ஆராதனையில நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நாம் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா தெய்வமே துதிக்கிறோம். யெகோவா ஈரேமை துதிக்கிறோம். யெகோவா நிசியேமை துதிக்கிறோம். யெகோவா ஷம்மாவை துதிக்கிறோம். யெகோவா ரூவாவை துதிக்கிறோம். யெகோவா ஷாலோமை துதிக்கிறோம். ஓ நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு எங்கள் குடும்பங்களோடு ஆண்டவரே இருந்து ஆண்டவரே சபை மக்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பரிசுத்த நாளில ஒரு சமூகத்திலே வந்து நாங்கள் ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் எங்களுக்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஆராதனையை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே அப்பாவுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கூடி ஆண்டவரே ஆராதிக்கிற இடங்களிலே உடைய வல்லமை உடைய மகிமை வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் உங்க பிரசன்னத்தினாலே உடைய அபிஷேகத்தினாலே உடைய வல்லமையினாலே நீங்க நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா தடைகள் மாறட்டும். அந்த ஆராதனையிலே ஓ ஹல்லேலூயா நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஓ அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனைகள் ஜெபங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா எதிரான வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றும் நாளில் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைபடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ராஜா. கரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதல் பாடலாக துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும்
செலுத்துவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய யாருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம். அவரை போல யாரும் இல்லை, அவரை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. ஆமென். அவரே நாம் நம்புவோம், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம்.
செய்ய யார் உண்டு என்ற ஸ்தோத்திரம் பாடல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது உண்மையாகவே இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அவரை போல யாரும் இல்லை, நன்மை செய்கிறவர் அவரை போல ஒருவரும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். அவரே நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாரும் இந்த நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தெய்வமே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மக்கள் நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டவரை துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. எல் ஷடாய் என்ற நாமமுடைய தேவன்
Amen.
தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வதிப்பாராக.
நம்ம உங்களுக்காக நாங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சோர்ந்து போகாம தேவ சமூகத்துல ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தமிழ்நாட்டிற்காக, நம்முடைய மாவட்டத்துக்காக நாம் ஜெபிப்போம். நாட்களிலே இன்றைக்கு தேவன் சூத்திரம் சீக்கிரத்துல ஆண்டவர் நம்முடைய தமிழ்நாட்டிலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பட்டணத்திலும் இருக்கிற எல்லா அந்த கொரோனா வைரஸுடைய எல்லா தாக்கத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து ரட்சிக்கும்படியாக நம்முடைய தேசத்தை, நம்முடைய சூத்திரம் நம்முடைய பட்டணங்கள் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ரட்சி விசேஷமாக சீக்கிரத்துல இந்த கொரோனா வைரஸ்க்காக நல்ல ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடித்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, கர்த்தரே காரியத்தை செய்யும்படியாக ஜெபிப்போம். இதே போல சீக்கிரமா சபைகள் திறக்கப்பட்டு தேவனை ஆராதனை செய்வதற்கு நமக்கு எல்லா வழிவாசல் தேவன் நமக்கு திறந்து கொடுக்கும்படியாக நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெப சந்தையோடு இருப்போம். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனே, உடைய கரத்திலே இந்த வேலையை உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படும்படியாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீங்க தாப்பா. பூமியிலே உயர்ந்திருக்கிறவர் நீங்க தாப்பா. அந்த வல்லமை இந்த நாட்களிலே கிரியை செய்யும்படியாக எங்கள் தேசங்களுக்காக, தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பூமி அனைத்திலும் இந்த நாமம் மகிமைப்படும்படியாக, இந்த வியாதி பலவீனத்தில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்குண்டான பலிவாசல்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீங்க செய்வீங்களா ஆண்டவரே? ஒரு அற்புதங்கள், அடையாளங்கள் எங்கள் தேசத்திலே நடக்கும்படியாக, இந்த வியாதியை துரத்துவதற்கு, இந்த வியாதியை அகற்றுவதற்கு உண்டான காரியங்கள் செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மருந்துகள், மாத்திரைகள் ஆண்டவரே கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்வீராக. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், மகிமையான காரியங்களை செய்கிறவர் இந்த நாள் எங்கள் மத்தியிலே நீங்க செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்டணங்களிலே உங்க நாமம் மகிமைப்படட்டும். எந்த சூழ்நிலையும் பகலாகிலும் இரவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய செட்டையின் நிழலில் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம். நீங்க ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்கள் ஆண்டவர் காண உதவி செய்வாராக. சோதரி, இப்பொழுது நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் உடைய பாதத்தில் எங்கள் நாங்கள் ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வசனத்தை ஆண்டவருக்கு வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக ஆவியானவர்களோடு பேசுங்கப்பா. உடைய வசனம் ஆண்டவரே பிள்ளைகள் மத்தியில கடந்து வருவதாக. சமீபத்துக்கு வந்தா மாத்திரம் தேவன் அல்ல, நீங்க தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்கப்பா. உடைய வார்த்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே கடந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒருவரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, நம்முடைய மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை
நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது இருதயம் இளைத்து போகும், இருதயம் சோர்ந்து போகும். ஸ்தோத்திரம். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஸ்தோத்திரம். விரும்பினது வரும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்து நீங்கள் மன விருப்பத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது வரும். அதை கர்த்தர் செய்வார், அதை கர்த்தர் வாய்க்கப்படுவார். விரும்பினது வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விரும்பினது என்று சொல்லப்படும் போது நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய மன விருப்பத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த காரியங்களை குறித்து நீங்கள் மன விருப்பத்தோடு தேவ சமூகத்திலே நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் அந்த மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். அது வரும், அது வரும். உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் என்பது அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. அந்த ஜீவ விருட்சத்தை போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்க விரும்புகிற காரியங்களை, ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆகவே இன்றைக்கு நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது ஒரு காரியத்துக்காக, ஒரு தேவைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் நெடுங்காலமாய் நீங்க காத்திருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும். நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது இருதயம் சோர்ந்து போகும், இளைத்து போகும், ஒரு சோர்வு வரும். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு எந்த காரியத்துல உங்க இருதயம் இன்றைக்கு இளைத்து போன நிலைமையில் இருக்கிறது, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது, நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருதயம் சோர்ந்து போய் இளைத்து போய் இருந்தாலும் ஆனால் ஸ்தோத்திரம் விரும்பினது வரும். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமா உங்களுக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஸ்தோத்திரம் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் அவர் ஸ்தோத்திரம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் காத்திருக்கும் போது அது உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நான் இந்த காரியத்திற்காக நான் இத்தனை காலம் காத்திருக்கிறேனே, இத்தனை நாட்கள் காத்திருக்கிறேனே, நெடுங்காலமாய் காத்திருக்கிறேனே, இது இன்னும் எனக்கு நடக்கலையே, இது என்ன எனக்கு கிடைக்கலையே, இதை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளலையே அப்படின்னு சொல்லி நீங்க உங்க இருதயத்துல சோர்ந்து போயிட்டு இருக்கலாம், இழைத்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமே, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் போல, ஜீவ விருட்சம் போல உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்துல, நினைக்காத நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை உங்களுக்கு அவர் செய்கிறவராயிருக்கிறார், கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமா இருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருப்பதனால ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அதை நிச்சயமாக செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் இவ்வளோ காலமா இந்த காரியத்துக்காக காத்திருக்கிறேனேன்னு சொல்லி அது நடக்குமா நடக்காதா, அது வாய்க்குமா வாய்க்காதான்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதை உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, தண்ணீர் மேல போடும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய் என்று அங்க நான் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்க ஆகாரத்தை தண்ணீர் மேல
நீங்க இன்றைக்கு நீங்கள் போடக்கூடிய பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறீர்கள். உங்க ஆகாரம், உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்துல வைத்து நீங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் போது அதற்குரிய பலனை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே செய்கிறவராய் இருக்கிறார். அதற்குரிய பலன் வரும். அதற்குரிய பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் காண கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது அதற்குரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. சூத்திரம் சங்கீதம் 37 சங்கீதத்துல 34 வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37 34 வசனத்துல நம்ம அங்க வாசிக்கிறோம். ஆமென். சூத்திரம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நாம் கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய சமூகத்தை நான் காத்திருக்கிறேன் நீங்க சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருந்தால் அவருடைய வழியை நீங்க கை கொள்ளணும். அவருடைய வழியை விட்டுறக்கூடாது. அவருடைய சமூகத்துல காத்திருந்து நாம ஒரு வழியில போகக்கூடாது, நாம ஒரு பாதையில போகக்கூடாது. அவர் காண்பித்த வழியில, அவர் நமக்கு காண்பித்த அந்த பாதையை நம்ம விடக்கூடாது, அந்த வழியை விடக்கூடாது. அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நாம் அவருடைய வழியை நம்ம கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் பொழுது இங்க வாசிக்கிறோம், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார். அதுவே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வழியை விடாதபடி அவருடைய வழியை நீங்க கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் போது அவர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை கண்டிப்பாக சொல்ல முடியும். சங்கீதம் 40 சங்கீதம் 1 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 40 1 சங்கீதம் ஸ்தோத்திரம் அங்கே நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்ல இங்க வாசிக்கிறோம். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதல் அவர் கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் கேட்டார். நான் என்ன காரியத்துக்காக நான் கூப்பிடுகிறேன், நான் எதற்காக நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், நான் எதற்காக செபிக்கிறேன். ஆகவே அதை அந்த சத்தத்தை அந்த கூப்பிடுதலை அவர் கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு காத்திருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், அவர் நிச்சயமாகவே அவர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் நிச்சயமா கேட்பார், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அதற்கு நிச்சயமா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறதை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளா இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம். எந்த காரியத்திற்காக நீங்க தேவ சமூகத்திலே பொறுமையோடு நீங்கள் காத்திருந்தாலும் அவர் உங்களை ஆமென் பார்க்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்ற இங்க பார்க்கிறோம், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதல் அவர் கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் கேட்டார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய கூப்பிடுதலை நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்காத தெய்வம் அல்ல, அவர் கேட்கிற தேவன். அதற்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்குரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவர் செய்கிற தேவன் என்பதை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். சோத்திரம். வேதத்துல வாசிக்கும் போது யாக்கோபு 5 அதிகாரம் 7 வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5 அதிகாரம் 7 வசனத்தை அங்க நாம் வாசிக்கும் போது அங்க யாக்கோபு அங்க சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். சோத்திரம். யாக்கோபு 5 அதிகாரம் ஸ்தோத்திரம் 7வது வசனம். ஸ்தோத்திரம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் என்று
பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவர் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். பயிரிடுகிறவன் எப்படி காத்திருக்கிறான்? நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். பூமியில பயிரிடும் பொழுது சோத்திரம், அந்த பயிர் இந்த பூமியிலே முளைத்து அது வளர்ந்து அது அறுவடைக்காக அது தயாரான நிலைமையில் இருக்கிற வரைக்கும் அந்த பயிரிடுகிற விவசாயி பொறுமையோடு காத்திருக்கிறான். இன்றைக்கு விதைச்சு நாளைக்கே அறுக்கணும்னு சொன்னா முடியாது. அதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், அவன் பயிரிடுகிறவன் அதற்கு காத்திருக்கிறான். அந்த விதையை விதைத்த உடனே அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அது பூமியிலே முளைத்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது அறுவடை நாட்கள் வருகிற வரைக்கும் அந்த விவசாயி, அந்த பயிரிடுகிறவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி காத்திருக்கும் போது அவன் விதைத்த விதைக்கு அங்கே ஒரு பலனை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த விதைத்த விதை அங்கே ஒரு நாளும் அது வெறுமையா போகாது. அந்த பூமியிலே விதைத்த விதை எப்படி அது முளைத்து அந்த பயிர் வளர்ந்து அது நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது, நம்முடைய தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, எதற்காக நாம் காத்திருந்து நம்ம தேவ சமூகத்திலே நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நோக்கி நம்ம ஜெபிக்கிறோமோ கூப்பிடுகிறோமோ, அதற்கு நிச்சயமாக தேவன் அதற்கு ஒரு பதிலை கண்டிப்பாக அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். சூத்திரம். ஆகவே இங்கே அதான் நம்ம வாசிக்கிறோம். முன்மாறியும் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்திலே எந்த காரியத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக தேவ சமூகத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவன் பொறுமையோடு நீங்கள் இருக்கிறீர்களோ, நிச்சயமா தேவன் அதற்குரிய பலனை அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில அவர் தருவது நிச்சயமான ஒரு காரியம் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். சோதர வேதத்துல வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்க வாசிக்கும் போது அங்க ஆபிரகாமை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 16வது வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அங்கே வாசிக்கும் போது அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே நமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? இந்த 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உடனே நிறைவேறிச்சா? இல்ல. அடுத்த நாளே நிறைவேறிச்சா? அடுத்த வருஷமே நிறைவேறிச்சா? இல்ல. காலங்கள் நாம சூத்திரம் காலங்கள் ஆனது. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினார். நாம சூத்திரம் அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். அவனுடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் பெற்றார் என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆகவே சூத்திரம் அவன் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆமே சூத்திரம் இன்னைக்கு நாம் எந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆமே சூத்திரம் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேறுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு பொறுமையோடு தேவ சமூகத்திலே நம்ம
காத்திருக்கிற பிள்ளைகளாய் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நமக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் சோத்திரம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட பிறகு சோத்திரம் அநேக வருஷங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சோத்திரம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தார். ஆபிரகாமுக்கு சோத்திரம் அந்த பொறுமை இருந்தது. ஆபிரகாம் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக் கொண்டதை ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். ஆமென் சோத்திரம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆகவே அதே போல ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவரை பெருக பண்ணினார். வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததியை ஆபிரகாமுடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார் என்று நாம வேதத்துல ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். ஆக இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை கண்டிப்பாக நீங்க பார்க்க முடியும். பொறுமையாய் காத்திருக்கும் போது நமக்கு அநேக சோர்வுகள் வரும், மன உளைச்சல்கள் வரும், அநேக நமக்கு காரியங்கள் வரும். ஆனால் தேவ சமூகத்துல நம்ம அதையெல்லாம் பார்க்காதபடி நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, என்ன நமக்கு அவர் சொந்தம் சொல்லி இருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றக்கூடிய தேவன் என்பதை கண்டிப்பாக நம்ம மறந்து போக கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், நாட்களை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் அந்த காலங்கள் அந்த நாட்கள் நேரம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாகவே அதை நாம் ஆமென் சோத்திரம் நமக்கு ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். அதை கர்த்தர் நமக்கு செய்கிறதை நம்ம கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும். வேதத்துல ஆமென் சோத்திரம் இன்னும் ஒரு சமூக காரியத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் 5ஆம் அதிகாரத்துல அங்கே வாசிக்கும் போது அங்கே சோத்திரம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோத்திரம் எருசலேமுக்கு அங்க போகிறார். எருசலேமுக்கு போகும்போது அங்கே சோத்திரம் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் அங்கே இருக்கிறது. அந்த குளத்துல 5 மண்டபங்கள் இருக்கிறது. அங்கே அந்த குளத்தை சுற்றி சப்பானிகள், குருட, சூம்பின உருப்புடையவர்கள் எல்லார் வியாதிக்காரரும் அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். எதற்காக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தண்ணீர், இந்த குளத்தினுடைய தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று அவர்கள் அந்த குளத்தையே அவன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? அந்த குளத்தில் அருகே ஸ்தோத்திரம் அங்கே அந்த குளத்திலே அவன் தேவதூதன் சில சமயங்களிலே வந்து அந்த குளத்தை அவன் கலக்குவார். அப்படி கலக்கும் போது அந்த குளத்துல யார் முதலாவது இறங்கி அந்த குளத்திலே அவர்கள் இறங்கி போகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர்கள் சுகமாவார்கள், சொஸ்தமாவார்கள் என்று நாம் அங்க பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த குளத்தின் அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல, யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பாருங்க, அந்த குளத்தின் அருகே 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். எதற்காக அங்கே இருக்கிறார்? ஆமென் சோத்திரம். அந்த குளம் கலங்கும் பொழுது, அந்த தண்ணீர் கலங்கும் பொழுது அவர் அந்த குளத்திலே இறங்கி அவர் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த 38 வருஷமாக அந்த வியாதிஸ்தன் அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறான். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிறார். ஸ்தோத்திரம். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷமாய் அந்த வியாதிஸ்தன் அங்கே அந்த குளத்தின் அருகே படுத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சாப்பிட்டாரோ தெரியல, தூங்கினாரோ தெரியல, இல்ல சோத்திரம் அவர் ஒரு காரியத்தையும் அவரை குறித்து நம்ம இங்கே சொல்லப்படல. ஆகவே ஆனாலும் அது 38 வருஷமாக அந்த குளத்தின் அருகே அந்த வியாதிஸ்தர் படுத்துக் கொண்டிருக்கிறார்.
ஆகவே சூத்திரம் இயேசு கிறிஸ்து அவரை பார்க்கிறார். சூத்திரம் படுத்திருந்த இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அந்த வியாதிஸ்தனை பார்த்து சொல்லுகிறார், அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று இயேசு அறிந்து கொள்கிறார். வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று இயேசு அறிந்து அவனை பார்த்து கேட்கிறார், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் சூத்திரம். ஆகவே அவன் சுஸ்தமாவதற்காக சுகமாவதற்காக அந்த குளத்தின் அருகே அவன் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உனக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய மன விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நீதிமொழிகளில் வாசித்தோம், விரும்பினதை அவர் தருகிற தேவன். நம்ம விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இவனுடைய விருப்பம் என்ன? இவன் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறானா, இல்ல இங்கேயே அவன் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறானான்னு சொல்லி அங்க இயேசு அவனை பார்த்து கேட்கிறார். அவன் சூத்திரம். அவன் இருக்கிற நோக்கம் எதற்காக? எப்படியாவது நான் இங்கிருந்து சுகமாகி இங்கிருந்து நான் போகணும், சுஸ்தமாகி இங்கிருந்து நான் போகணும்னு சொல்லி அந்த குளத்தினருகே அவன் காத்து கொண்டிருக்கிறான். பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷமாக அந்த குளத்தினருகே அவன் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறான். என்றைக்காவது ஒரு நாள் நான் இந்த குளத்திலே இறங்குவேன், இந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது இந்த குளத்திலே நான் இறங்குவேன் என்று அவன் ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அதான் இயேசு அங்கே வராரு. இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறார். அந்த வியாதிஸ்தன் சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய சூழ்நிலையை பாருங்கள். அவனுக்கு அங்க உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, அவனுக்கு துணையா இருப்பதற்கு யாருமே இல்லை. ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில, உதவியற்ற ஒரு நிலைமையில அங்கே அவன் காணப்படுகிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு யார் உதவி செய்யலான்னு பரவாயில்ல, நான் ஒரு நாள் இந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது நானே இறங்கி போவேன், நான் இறங்கி போய் நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு காத்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அந்த தேவதூதன் வந்து இந்த குளத்தை கலக்கும் பொழுது இவன் எழுந்திருப்பான். இவனால் எழுந்திருக்க முடியாது, எழுந்து அவன் நடக்க முடியாது. உடனே எழுந்து நடக்க போகும் பொழுது அதற்கு முன்பாக வேறொருவன் இறங்கி போய் அந்த குளத்தில் இறங்கி அவன் சுகத்தை பெற்றுக் கொள்வான். ஒவ்வொரு முறையும் அவனுக்குள்ளாக ஒரு ஏமாற்றம் வரும். சோர்ந்து போய் இருப்பான். ஆனா அந்த குளத்தை விட்டு அவன் போகல. அவனை கொண்டு வந்து அங்க யார் விட்டாங்கன்னு தெரியல, அங்க கொண்டு வந்து யார் விட்டாங்கன்னு தெரியல. ஆனா சோத்திரம், கொண்டு வந்து விட்டவங்க அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் கூட யாருமே இல்லை, உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, இவனுக்கு துணை யாருமே இல்லை. ஆகவே உதவியற்ற நிலைமையில் அவன் இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும், ஒரு நாள் நான் விடுதலை பெற்றுக் கொள்வேன், நான் இங்கிருந்து நான் எழுந்து நடந்து போவேன் என்று சொல்லி அவன் இந்த குளத்தின் அருகே காத்து கொண்டிருக்கிறான். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் தெய்வ சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே நம்மை தேடி ஆண்டவர் வருவார். உங்களை தேடி ஆண்டவர் வருவார். ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஸ்தோத்திரம் எந்த காரியமா இருந்தாலும் அதில் அவர் உதவி செய்ய இன்றைக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம மறந்து போக கூடாது. ஆகவே அவன் சொல்லுகிறான், நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று அவன் சொல்லுகிறான். என்னை கொண்டு போய் இந்த குளத்திலே விடுவதற்கு ஒருவரும் இல்லை அவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலைமை, ஒரு நெருக்கமான நிலைமையில இந்த வியாதிஸ்தன் இங்கே காணப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆக இயேசு அவனை பார்த்து சொல்றாரு,
எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஸ்தோத்திரம். உடனே இந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனார் என்று நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொன்ன நிமிஷத்திலேயே, சொன்ன மாத்திரத்திலேயே அவன் எழுந்து அவன் ஸ்தோத்திரம் சுகமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான காரியம், அதிசயமான காரியம். ஸ்தோத்திரம். அவன் நினைத்து பார்த்திருக்க முடியாது. எனக்கு இப்படி ஒரு சுகம் கிடைக்குமா, எனக்கு இப்படி ஒரு விடுதலை கிடைக்குமான்னு சொல்லி அவன் நினைத்து பார்த்திருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அந்த குளத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான், தண்ணீர் கலக்கப்படுவதையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு அவனை தேடி வந்தார். இயேசு அவனை தேடி வந்தார். ஸ்தோத்திரம். அவனை தேடி வந்து அவனுக்கு அங்கே ஸ்தோத்திரம் சுகத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவன் நெடுங்காலமாய் காத்திருக்கிறான், நெடுங்காலமாய் காத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அவனுடைய காத்திருக்குதல் வீணா போகல. அவன் எதற்காய் காத்து கொண்டிருந்தானோ அதை கர்த்தர் பார்த்தார், அவனுடைய நம்பிக்கையை பார்த்தார். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார், கர்த்தர் அவனை வெறுமையா விடல. ஸ்தோத்திரம். ஆக இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் நாம் எதற்காக இன்றைக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இன்றைக்கு நாம் காத்து தேவ சமூகத்துல சோர்ந்து போனவர்களாய், இழைத்து போனவர்களாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் பார்க்கல நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு, நம்ம ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார், நம்முடைய காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பார், உங்கள் ஜெபங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பார். விரும்பினது வரும், விரும்பினது வரும். நீங்க தேவ சமூகத்துல எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல விரும்பி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் அந்த நாளிலே அதை வாங்கி கொண்டுவார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, இந்த உலகத்தை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, மற்ற காரியத்தை பார்க்காதீங்க. கர்த்தரையே நோக்கி பாருங்கள், கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று நாம் இடத்துல வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல இன்றைக்கு நீங்க எந்த காரியங்களை குறித்து தேவ சமூகத்திலே நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்கள், நெடுங்காலமாய் காத்து கொண்டிருக்கிறீர்கள், எதற்காக கர்த்தர் நோக்கி நீங்க செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய பலனை நிச்சயமா வச்சிருக்கிறார், அதற்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், அதற்குரிய நன்மையை வச்சிருக்கிறாரு. நீங்க தேவ சமூகத்துல சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்துல காத்துருங்க. இன்னைக்கு சோத்திரம், இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்கு போய் மணிக்கணக்கா காத்திருக்கிறோம், ரேஷன் கடையில மணிக்கணக்கா காத்திருக்கிறோம், ஒரு காரியம் நான் மணிக்கணக்கா காத்திருக்கிறோம். சோத்திரம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படி காத்திருக்கிறோம்? அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது இன்றைக்கு அவர் நம்மை கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக இறங்கி பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் கடைசியாக விதத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், ஏசாயா புஸ்தகத்துல நம்ம இங்க வாசிக்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம இங்க வாசிக்கிறோம். சூத்திரம். ஆனால் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். இந்த காலங்களில் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார்.
நீங்க காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வதற்கு அவர் உங்களுக்கு காத்திருப்பாராமா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அவர் நமக்காக காத்திருக்கிறாராமா. எதற்காக? நமக்கு இரக்கம் செய்வதற்காக, நமக்கு இறங்கும்படியாக இன்னைக்கு அவர் காத்திருப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் மனதுருகும் தெய்வம். அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவர் அவர் எழுந்திருப்பார். அவர் மனதுருகி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கிறோம். அவர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாக உங்களுக்கு அவர் நீதி செய்வார். எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்களோ அவர் உங்களுக்கு நீதி செய்வார். எனக்கு நீதி செய்வாரா, இந்த காரியத்தை அவர் செய்வாரான்னு சொல்லி நீங்க இன்னைக்கு இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீதி செய்கிற தேவன். அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. நீதி, அவரிடத்துல நீதி இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நீதி செய்வார். அவர்களுக்கு நீதி செய்கிறதை கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம வாசிக்கிறோம், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவே காத்திருக்கிறதுனால ஸ்தோத்திரம். நீங்க இன்றைக்கு உங்க இருதயம் இன்றைக்கு சோர்ந்து போகலாம், இழைத்து போகலாம். ஆனா நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா உங்களுக்கு அவர் நீதி செய்வார். அவர்கள் மேல் மனதுருகுவார். அவர் உங்களுக்கு எழுந்திருந்து உங்களுக்கு அவர் காரியங்களை செய்வார். ஆகவே அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆகவே நீங்க தேவ சமூகத்துல, நாம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பாக்கியமான காரியங்களை செய்கிறவராயிருப்பார், ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். ஆகவே இந்த நாளில கூட சோத்திரம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உங்க இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். உங்க இருதயம் நெடுங்காலமாய் காத்திருக்கும் போது இழைத்து போனதா இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு நீதி செய்வார். விரும்பினது வரும். உங்க ஜெபத்தை அவர் கேட்பார். உங்க ஜெபத்துக்கு ஒரு பதில் தருவார். சோத்திரம். ஆகவே காலமா நான் இந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க. இருதயம் இழைத்து போக வேண்டாம். தேவ சமூகத்துல காத்திருங்க, நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறவராயிருப்பார். நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும். ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில ஜீவ விருட்சம் போன்ற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அவர் செய்கிறவராயிருக்கிறார், நடத்தக்கூடியவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே ஒரு சமூகத்துல நான் நெடுங்காலமா காத்திருக்கிற ஒரு பிழையை போல நான் இருந்தாலும், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு ஜீவ விருட்சம் போல எனக்கு நீர் ஆண்டவரே நீ செய்கிற காரியங்களை நான் பார்ப்பேன். ஆண்டவரே எதற்காக நம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேனோ, எதற்காக நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நான் செபித்துக் கொண்டிருக்கிறேனோ, ஆண்டவரே அதை நீ அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே என் மன விருப்பத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. என் ஜெபத்தை நீர் கேட்கிறீரப்பா. சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை நீங்க கேட்கிறீங்க. ஆண்டவரே என்னுடைய சமூகத்துல நான் எந்த காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேனோ அது நிச்சயமா எனக்கு ஆண்டவர் செய்வீர் ஆண்டவரே சொல்லுங்க. செய்வீர் ஆண்டவரே சொல்லுங்க. எங்களுக்கு நீ எனக்கு எப்போ ஒரு காரியத்தை, எப்போ ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில நான் செபிக்கிற காரியங்களை, நான் விரும்புகிற காரியங்களை எப்ப நீங்க தருவதற்கு நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய சமூகத்துல நான் காத்திருக்கிற பிள்ளையாய் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கிற மகனாய் உதவி செய்யுங்க. ஆபிரகாமை போல இருக்க உதவி செய்யுங்க. அந்த 38 வருஷமா அந்த வியாதிப்பட்ட மகன் எப்படி சமூகத்திலே காத்திருந்து ஒரு விஷயத்தை விடுதலை பெற்றுக் கொண்டானோ அதே போல இன்றைக்கு உடைய சமூகத்துல இருக்க உதவி செய்யுங்கப்பா. எனக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன். என் மேல் மனதுருகும் தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே எனக்கு துணையாய் இருந்து என்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறீங்கப்பா என்று சொல்லுங்க.
கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்கள் மன விருப்பங்களுக்காக பதில் தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லை நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான வேளையிலே உடைய சமூகத்துல கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, நாள் கணக்காய், மாத கணக்காய், வருஷ கணக்காய் கூட இருக்கலாம் ஆண்டவரே, எதற்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அதை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. உங்க மன விருப்பத்தை அறிந்திருக்கிறீரப்பா. கர்த்தாவே, நீ சொல்லுகிறேன், ஜீவ விருட்சம் போல உனக்கு அதை நான் தருவேன் சொல்லி இருக்கிறீங்களே, நிச்சயமா நீங்க செய்ய போகிறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்க, தர போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆத்துமாவை பலப்படுத்துங்க, சோர்ந்து போகாதவர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க தகவலே, பெரிய காரியத்தை பிள்ளைகள் காண உதவி செய்ய செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி. இந்த வார்த்தையின்படியே நீங்க ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒருவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களுக்குரிய எல்லா நன்மைகளை கொடுங்க, எல்லா ஆசீர்வாதங்களை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்கப்பா. உங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உங்க குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க போக்குவரத்துல, உங்க வேலையில, உங்களுடைய குடும்ப காரியத்துல, தனிப்பட்ட காரியத்துல எல்லாற்றுடைய பாதுகாப்பு இருந்து நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சதா காலங்களிலே நாம் அனைவரோடு வெள்ளரிக்க மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.